ஷர்ட்டை மாத்திக்கிட்டு முகத்துல பேஸ்ட் போட்டுக்கிட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா? உன்ன என்னாச்சு? மேடம், நீங்க சொன்ன வண்டி நம்பரை வச்சு வண்டி யார் பேர்ல இருக்குன்னு செக் பண்ணிட்டேன். யார் பேர்ல இருக்கு? பாஸ்கர்ங்கிற பேர்ல இருக்கு. தேங்க்யூ. ஓகே மேடம். அறுமுகம், நம்ம தேடி வந்த பாஸ்கர் இவன் தான். அறுமுகம், ஃபேஸ் வாஷ் பண்ண சொல்லுங்க. அந்த தண்ணி எடுயா, தண்ணி எடு. மூஞ்சி கழுவுடா. ஏய், போதும்டா, மூஞ்ச காட்டு. ஏய், முகத்தை காட்டுறா. டேய், முகத்தை காட்டுறா. காட்டுறானா? கையேறா. கையேறா. கையேறு. இன்னைக்கு 6 மணிக்கு உங்ககிட்ட அவனா வந்து சிக்க போறான். ஹே பாஸ்கர், நான் தேடி வந்ததே உன்னதான்டா. என்கிட்ட நீ மாட்டிக்கிட்ட. நீ லக்கி தான். என்ன பாக்குற? என் கையில சிக்கினதுனால நீ உயிர் பொழைச்ச. இல்ல அந்த மட்டை ஷேக்கரு பாலு மாதிரி நீயும் செத்து போயிருப்ப. மும்பைக்கு தப்பிச்சு போயிருந்தாலும் செத்து போயிருப்ப. இப்பவும் 7 மணி வரைக்கும் டைம் சொல்லிருக்கா. நான் உன்னை சாக விட மாட்டேன். ஆறுமுகம், மேடம், அவனை இழுத்துட்டு வாங்க. டேய், வாடா. வாடா. வாடா, வாடா. மேடம், இவனை நாம ஸ்டேஷன் கொண்டு போறோமா இல்ல வழக்கமா என்கொயரி பண்ற பிரைவேட் பிளேஸ்க்கு கொண்டு போறோமா மேடம்? சொல்றேன், வண்டியில இருங்க. அவனையும் ஏத்துங்க. ஏத்தி அவன. ஹலோ மேடம். என்னாச்சு மேடம்? அந்த பாஸ்கர் பிடிபட்டானா? ஆமா அசோக், பாஸ்கர் மாட்டிக்கிட்டான். போன்ல அந்த லேடி சொன்ன மாதிரி கரெக்டா 6 மணிக்குள்ள அவனே வந்து என்கிட்ட சிக்கிட்டான். ஆனா அவ சொன்ன மாதிரியே 7 மணிக்கு இந்த பாஸ்கர் சாக கூடாது. என்ன மீறி அவளால இவனை கொல்ல முடியாது. சோ அசோக், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்க மேடம், என்ன பண்ணணும்? நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன். என்ன ஐடியா மேடம்? இப்போ நீங்க வீட்ல தானே இருக்கீங்க? ஆமா மேடம். ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் அசோக். கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க, டைம் ஆகுது. சரிங்க மேடம். கூட்டிட்டு வாங்க. என்ன மேடம், கையில விலங்கோட கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவருதான் நீங்க தேடிட்டு போன ஆளா? ஆமா துர்கா, இவனு உனக்கு தெரியல? தெரியல மேடம், இவனை நான் பார்த்ததே இல்ல. மேடம், இவன் தான் நீங்க தேடி போன பாஸ்கரா? ஆமா அசோக். மேடம், இவன் எப்படி சிக்கனா? கஞ்சா கடத்தின ஒருத்தனை நாங்க விரட்டிட்டு போனோம். ஆனா அவன் தப்பிச்சிட்டா, இவன் மாட்டிக்கிட்டான்.
அது மட்டும் இல்ல, அந்த லேடி சொன்ன மாதிரி சரியா 6 மணிக்கு சிக்குனா. அது எப்படி மேடம்? இவ 6 மணிக்கு சிக்குவான்னு அவங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க ஒரு 10 நிமிஷம் லேட்டா போயிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த கேஸ்ல அதுதான் புரியாத மர்மமா இருக்கு. சிங்கம் அடிச்சு கொன்னது, முதல்ல கடிச்சு கொன்னது, இப்படி இது எல்லாமே மர்மம் தான். ஆவுடை சார், இவனை உங்களுக்கு தெரியுதா? இல்ல, நான் இவனை பார்த்ததே இல்ல. ஏங்க, ஒரு கைதிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே கொண்டு போனோம். இவனை எதுக்காக எங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கீங்க? ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்த போறீங்களா என்ன? இங்க பாருங்க, சேகரோட கூட்டாளிங்கிறதுனால இப்போதைக்கு இவன் ஒரு அக்யூஸ்ட். இவனுங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒரு பெரிய கிரைம் பண்ணிருக்காங்க. அது என்னங்கிறதையும், அந்த கிரைம பண்ண இவங்களை தூண்டி விட்டது யாருங்கிறதையும் நான் இவன் கிட்ட வாக்குமூலம் வாங்கணும். அதுக்கப்புறம் இவனை வச்சு ஐடென்டிபிகேஷன் பரேட் நடத்த வேண்டியது இருக்கும். மேடம், ஆனா என் தம்பி கேட்ட கேள்விக்கு நீங்க இன்னும் பதில் சொல்லவே இல்லையே. இவனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? 2 காரணத்துக்காக இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். மட்டசேகர், பாலு, பாஸ்கர், இந்த 3 பேருக்கும் இந்த வீட்டுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அப்படி நான் சந்தேகப்பட சேகர் இந்த வீட்டுக்கு திருட வந்தாங்கிறது மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருந்து வந்த அந்த ஒரு போன் கால், போன்ல அந்த லேடி சொன்ன மாதிரி இவ சரியா 6 மணிக்கு தானா வந்து சிக்குனா. அவளே 7 மணிக்கு இவன் செத்துடுவான்னு சொல்லிருக்கா. 7 மணிக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. அது வரைக்கும் இவனை இங்க வச்சுக்கிறது தான் சேஃப்டின்னு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். ஒரு கைதிய எங்க வீட்டுல வச்சுக்கிறதுக்கு நீங்க எங்க கிட்ட அனுமதி கேட்க வேண்டாமா? சரிப்பா, மேடம் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டாங்க. 1/2 மணி நேரம் தானே, பரவாயில்ல கூட்டிட்டு வாங்கன்னு நான் தான் சொன்னேன். அசோக், உங்ககிட்ட போன்ல சொன்ன மாதிரி இவனை சேஃபா தங்க வைக்க ஒரு ரூம் வேணும். அதுக்கு என்ன மேடம், வாங்க நான் ஒரு ரூம் காட்டுறேன். வாங்க, கூட்டிட்டு வாங்க. மேடம் ரூம் ஓகேவா? தேங்க்ஸ் அசோக். இப்போ டைம் 6:30, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இவன் கூட நானும் இங்க தான் இருக்க போறேன். அதுக்கப்புறமா இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் நான் விசாரிச்சுக்கிறேன். சரிங்க மேடம். இவனுக்கு உயிர் ஆபத்துன்றது ஒன்று எங்க ஜமீனால, இல்லைன்னா துர்காவாலன்னு நீங்க சந்தேகப்படுறீங்க. அவங்க இருக்கிற இந்த வீட்லயே இவனை கொண்டு வந்து இந்த ரூம்குள்ள அடைச்சு வைக்க போறீங்க. அவங்களால இவனை நெருங்க முடியாதுன்னு நம்புறீங்க. நீங்க ரொம்ப பிரில்லியன்ட் மேடம். ஓகே மேடம், நாம மறுபடியும் 7 o'clock மீட் பண்ணலாம். கீ இந்தாங்க. ஓகே மேடம். தேங்க்ஸ் அசோக். ஆறுமுகம், நீங்க கதவை சாத்திட்டு வெளியே காவலுக்கு இருங்க. நான் சொல்ற வரைக்கும் யாரையும் உள்ள விடாதீங்க. புரிஞ்சுதா? சரிங்க மேடம்.
அந்த நந்தினி போலீஸ் மட்டும் இல்ல, பயங்கர கிரிமினலாவும் இருக்கா. பாஸ்கரை நந்தினி கிட்ட இருந்து காப்பாத்தணும்னு நாம நினைச்சோம். ஆனா அவ என்னடானா அவனை நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து அவனை ரூம்குள்ள அடைச்சு வச்சிருக்கா. இந்த அரை மணி நேரத்துல நந்தினி கிட்ட பாஸ்கர் நம்மளை பத்தின வாக்குமூலம் கொடுத்துட்டா நம்ம என்னப்பா பண்றது? டேய், உயிரே போனாலும் அவன் நமக்கு எதிரா வாக்கு மூலம் கொடுக்க மாட்டான். உனக்கு அந்த பயம் வேண்டாம். என்னோட யோசனை என்னன்னா, ஒண்ணு பாஸ்கரை நாம கொல்லணும், இல்ல அவனை துர்கா கொல்லணும். நாம இருக்கிற இடத்துக்கே அவனை கொண்டு வந்து வச்சிருக்கான்னா, நாமளோ இல்ல துர்காவோ அவனை கொல்ல வரும்போது கையும் களவுமா நம்மள பிடிக்கலான்னு இந்த நந்தினி திட்டம் போட்டிருக்காளான்னு தெரியலையடா. என்னங்க, இந்த ஸ்டேட்டை விட்டே தப்பிச்சு போறேன்னு சொன்னவன் நந்தினி கிட்ட மாட்டிக்கிட்டான். அவன் நமக்கு எதிரா வாக்குமூலம் கொடுக்க மாட்டான்னு நம்புறோம். ஒருவேளை நந்தினி அவன்கிட்ட வாக்குமூலம் வாங்கிட்டா? ஏன்னா சேகர் விஷயத்திலையும் பாலு விஷயத்திலையும் அந்த நந்தினி ஏமாந்துட்டா. ஆனா இப்ப அவ பாஸ்கரை உயிரோட பிடிச்சிருக்கா. அவனை எப்படியும் காப்பாத்தி வாக்குமூலம் வாங்கணும்னு அந்த நந்தினி வெறியோட இருப்பா. பாஸ்கர் 6 மணிக்கு பிடிபடுவான்னு அவளுக்கு செய்தி கிடைச்ச உடனே போய் அவனை புடிச்சிட்டா. அப்ப 7 மணிக்கு செத்துருவாங்கிறதையும் அந்த நந்தினி நம்புவாள்ல. அப்போ அவனை சாக விடக்கூடாதுன்னு போராடுவாள்ல. அப்படி சாக விடாம காப்பாத்திட்டா நமக்கு எதிரா பாஸ்கர் வாக்குமூலம் கொடுக்க மாட்டான்னு நாம நம்புறது முட்டாள்தனம். அதனால நடக்கிறதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நாம சும்மா இருக்க கூடாதுன்னு தான் தோணுது. ஆமாப்பா, அம்மா சொல்றது என்னமோ எனக்கு சரின்னு தோணுதுப்பா. 7 மணிக்கு பாஸ்கர் செத்துருவான்னு நந்தினி நம்புனா அந்த அரை மணி நேரத்துல அவங்கிட்ட வாக்குமூலம் வாங்கணும்னு கண்டிப்பா அவ முயற்சி பண்ணுவா. அவன் ஏதாவது உளறி வைக்கிறதுக்கு முன்னாடி நாம அவனை கொன்னுட்டா நல்லதுன்னு தோணுது. என்னங்க அமைதியாவே இருக்கீங்க? நந்தினி லேசுப்பட்டவல்ல. பாஸ்கர் வாயில இருந்து உண்மையை வர வைக்க அவ என்ன வேணாலும் பண்ணுவா. பாஸ்கர் சாகிறது தான் நமக்கு நல்லது. பாஸ்கர் சாக கூடாது, அவன் தப்பிச்சிடணும்னு நினைச்சோம். இப்ப நாமளே அவன் செத்துட்டான் நல்லதுன்னு நினைக்கிறோம். தனி ரூம்ல பாஸ்கர் கூட நந்தினி இருக்கா. வெளியில 2 போலீஸ்காரங்க இருக்காங்க. இதை தாண்டி அவன் மேல வெளியாளுங்க கை வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் எப்படியாவது அவனை காலி பண்ணணும். என்ன பண்ணுவ? அப்பா, அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்னடா சத்தம்? தெரியலையப்பா, வாங்க பாப்போம். எதுக்காக இப்படி எல்லாம் பண்றா? தெரியலையேக்கா. துர்கா, ஏ துர்கா, இங்க வா. எதுக்காக இப்ப ஜன்னல் கதவெல்லாம் சாத்திட்டு இருக்க? நந்தினி மேடம் சொன்னதை மறந்துட்டீங்களா? அவங்க பாஸ்கருங்கிறவனை கூட்டிட்டு வந்தாங்கல்ல,
அவனை இன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு யாரோ கொல்ல போறதா சொன்னாங்கல்ல. அந்த ஆளு பாவம் தானே. அதான் வெளியாளுங்க யாரும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு எல்லா ஜன்னல் கதவையும் நான் ஏய் சாத்திட்டேன். துர்கா, நீ என்ன பைத்தியமா? நம்ம வீட்டுக்குள்ள யார் வர முடியும்? இங்க யாரும் வர முடியாது பெரியய்யா. ஆனா நம்மள ஒருத்தர் கூட அவனை கொல்லலாம்ல. என்ன வளர்ற? என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? கோச்சிக்காதீங்க. எல்லாரும் ஒரு மாதிரி இறுக்கமா இருக்கிறதுனால சும்மா ஜோக் அடிச்சேன். நீங்க சொல்றதும் சரிதான் பெரியய்யா. ஆனாலும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானே. நீங்க எல்லாரும் ரூமுக்குள்ளேயே இருங்க, வெளியில வராதீங்க. என்னக்கா பேசுறா இவ? துர்கா சொல்றது சரிதான். நாம ரூம்குள்ள இருக்கிறது தான் சேஃப். துர்கா, எங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரியா? நீங்க கேட்டு நான் மாட்டேன்னு சொல்லுவேனா? இப்பவே சூடா எடுத்துட்டு வரேன். அப்படியே அந்த போலீஸ்காரங்களுக்கும் நந்தினி மேடம்க்கு டீ போட்டு கொடுத்துரு. அவங்களும் நம்ம கெஸ்ட் தானே. டேய், இங்க வீடே பத்தி எரிஞ்சுகிட்டு இருக்கு. அவள டீ போட சொல்லி குடிக்கிற நேரமாடா இது? ஆமா, நான் ஒரு காரணத்தோட தான் சொன்னேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் உள்ள வரீங்களா? வாங்க. சரி வாங்க. என்ன ஆக போதும். என்னடா நீ? ஏய், இப்ப எதுக்காக துர்காவை டீ போட்டு கொண்டு வர சொன்ன? எல்லாமே காரணமாதான்ப்பா. என்னடா காரணம்? நம்ம எல்லாரையும் ரூம்குள்ள இருங்கன்னு அந்த துர்கா சொன்னது எனக்கு சரியா படல. நானே அத பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். நீ என்னடானா அவ முன்னாடி டீயை கொண்டு வான்னு பல்ல காட்டிக்கிட்டு அவ சொன்னாலேன்னு எல்லாரையும் ரூமுக்குள்ள அடைக்க பாக்குற. ஐயோ அம்மா, துர்கா டீ போட போயிருக்கால, அவ போட போறது சாதாரண டீயே கிடையாது. என்ன டீ? மயக்க மருந்து டீ. மயக்க மருந்து கலந்த பாலை துர்கா டீ போட்டு கொண்டு வருவா. நமக்கு மட்டும் இல்ல, அங்க இருக்கிற கான்ஸ்டபிளுக்கும் நந்தினிக்கும் அதே டீயை கொண்டு போய் கொடுப்பா. அவங்க குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அப்ப பாஸ்கரை நாம தப்பிக்க வச்சிருவோம். அப்படி இல்லனா 7 மணிக்கு துர்காவே அவனை கொன்னுருவா. அவளும் கொல்லலனா நந்தினியும் போலீஸும் மயக்கம் தெளியறதுக்குள்ள நாமளே அவனை போட்டு தள்ளிடுவோம். எது நடந்தாலும் பழி என்னமோ துர்கா மேலதான் விழப்போகுது. எப்படி ஐடியா? சூப்பர். பாத்தியா? பரவாயில்லடா, புத்திசாலித்தனமா தான் யோசிச்சிருக்க. அண்ணே, அவன் உங்க புள்ளனே. இது மட்டும் நடந்துருச்சுன்னா ஒரே கல்லுல 3 மாங்காய். பாஸ்கரை கொன்னான்னு துர்காவை காட்டி கொடுத்து அவளை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடலாம். பாஸ்கரும் மேல போயிடுவான். நந்தினிக்கும் நம்ம மேல சந்தேகம் வராது.
கண்டிப்பாண்ணே. நீங்க சொன்னதுதான் நடக்க போகுது. ம். நாம பதட்டப்படாம அமைதியா இருந்தாலே போதும். அந்த துர்கா தன்னால ஜெயிலுக்கு போயிடுவா. கனகா, எப்படி நீ சொன்ன மாதிரியே பாஸ்கரை கரெக்டா 6 மணிக்கு போலீஸ்ல சிக்க வச்சுட்ட. அதே மாதிரி 1 மணி நேரத்துல அவனை கொன்னுடுவல்ல. பாஸ்கர் சாகுறதுக்கு நீ ஆசைப்படுறத பார்த்தா வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கிற மாதிரி இருக்கு. ச்சே, அந்த நந்தினி கிளவரா யோசிச்சு பாஸ்கரை இங்க கூட்டிட்டு வந்துட்டா. நீ எப்படி கொலை பண்ண போறேன்னு ஒரு ஆர்வத்துல கேட்டேன். நீ ஆர்வப்படுற மாதிரியே பாஸ்கர் ஷார்ப்பா 7 மணிக்கு செத்துருவான். கவலைப்படாத. எப்படி சாவான்? வெயிட் அண்ட் see. வா வீணா, என்ன துர்கா டீ போட்டுட்டு இருக்காளா? ஆமா மாமா. துர்கா தான் வந்து கதவை தட்டிட்டு இருக்கா. அர்ஜுன் உன் பிளான் பண்ணி வந்துட்டா. வீணா போய் கதவு தர. சூடா டீ கேட்டீங்கல்ல, எடுத்துட்டு வந்திருக்கேன். எடுத்துக்கோங்க. துர்கா, அந்த கான்ஸ்டபிளுக்கும் நந்தினி மேடம்க்கும் டீ கொடுக்க சொன்னேனே, கொடுத்துட்டியா? அவங்களுக்கும் சேர்த்து தான் டீ போட்டிருக்கேன். ஆ, இதோ இப்ப போய் கொடுத்துருவேன். ஓகே, சீக்கிரம் போய் கொடு. கவலைப்படாத, மேடம் கிட்ட பேசிக்கலாம். சரிங்க சார், அப்படியே பண்ணலாம். சார், டீ எடுத்துக்கோங்க. சார், நீங்க மட்டும் டீ குடிச்சா போதுமா? மேடமுக்கு கொடுக்க வேண்டாமா? கதவை திறங்க. என் டீயை குடிச்சா டயர்டா இருக்கிற மேடம் ஸ்பீட் ஆயிடுவாங்க. இல்லம்மா, நந்தினி மேடம் கதவை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க போங்க. என்ன சார், அவங்க சொன்னா அப்படியே கேட்டுருவீங்களா? இங்க வந்தப்பவே அவங்க டயர்டா இருந்தாங்க. ஒரு டீ தண்ணி கொடுத்தா என்னவா? கதவை திறங்க சார், நான் மேடம் கிட்ட பேசிக்கிறேன். ஐயோ இல்லம்மா, மேடம் சொன்னதான். மேடம் சொன்னதாம்மா. அவங்கள பத்திலாம் உனக்கு தெரியாது. நீ டிஸ்டர்ப் பண்ணாத போ. நீ டிஸ்டர்ப் பண்ணாம போ. சார், மேடம் யாருன்னு தெரியும்ல? எனக்கு சிஸ்டர் மாதிரி. என்ன, சிஸ்டரே தான். நானா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. இப்போ கதவை தட்டி கூப்பிடுங்க. நானு சொன்னா திறப்பாங்க. சொன்னா புரிஞ்சுக்கமா, போமா இங்க இருந்து. நானே திறந்துக்கிறேன். சொன்னா
மேடம் கதவை தட்டாதமா. மேடம் சொன்னா மேடம். மேடம் ப்ளீஸ் கதவை தட்ட வேணாம் மேடம். மேடம் வேண்டாமா. மேடம் சொல்லுங்க சார். மேடம் எங்களை தான் திட்டுவாங்க, சொன்னா கேளுமா. மேடம் மேடம் தட்டாதீங்க மேடம். மேடம் மேடம் எங்களை திட்டுவாங்க மேடம். தட்டாதீங்க மேடம். இருங்க இருங்க ஏம்மா, சார் சொல்லுங்க சார். ஒரு சத்தத்தையும் காணுமே. மேடம் 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 ஓ, இந்த அம்மா வேற. மா மா மேடம் மா சொன்னா கேளுமாமா. இருங்க சார். வேண்டாமா. மா துர்கா, என்ன ஆச்சு? எதுக்கு கதவை தட்டிட்டு இருக்கப்போ உன்னை யார் இங்க வர சொன்னா முதல்ல? என்ன சின்னையா, மேடம் வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடல. அவங்களுக்கு டீ கொடுக்க வந்தேன், ஆனா இவங்க தடுக்கிறாங்க. அதான் கதவை தட்டி மேடம் கூப்பிட்டேன். சொல்றது கேட்காம டிஸ்டர்ப் பண்றாங்க சார். எதுக்காகவும் 7 மணி வரைக்கும் என்னை கூப்பிடாதீங்க, யாரும் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, யாரையும் ரூம் பக்கம் அலோ பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க சார். ஆனா இவங்க மேடத்தை பார்க்கணுன்னு ரொம்ப தொந்தரவு பண்றாங்க சார். என்ன துர்கா? சின்னையா, அப்புறம் கோவப்பட்டுக்கலாம். உள்ள இருந்து எந்த சத்தமும் வரல. எனக்கு பயமா இருக்கு. அந்த ரவுடி பையன் மேடமை ஏதோ பண்ணிட்டானோ என்னமோ. மேடம் 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 சார், கதவை கொஞ்சம் திறக்கிறீங்களா? இல்ல சார், வேண்டாம் சார், மேடம் திட்டுவாங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் பேசிக்கிறேன் சார், நீங்க கதவை திறங்க சார். இல்ல சார், வேண்டாம் சார், மேடம் திட்டுவாங்க சார். சார் நீங்க இப்ப கதவை திறக்கிறீங்களா இல்ல நான் கதவை உடைச்சிட்டு உள்ள போட்டா? திறங்க சார் முதல்ல. சரி சரி, திறக்கிறேன் சார். ஐயோ சார், அது கொடுங்க. வாயா சீக்கிரம் வாயா. வா வா. எங்கேயா மேடத்தை காணோம்? ரூமுக்குள்ள தானே இருந்தாங்க, எங்க போனாங்க? டேய், உன் நல்ல நேரம். என் கையில மாட்டின இல்ல உனக்கு இன்னைக்கு சங்கு ஊதிருப்பாங்க. மேடம், நீங்க ஏதேதோ சொல்றீங்க. நீங்க தான் ஏதோ பிளான் பண்ணி பண்றீங்க. டேய், லூசாடா நீ? நான் பிளான் பண்றேன்ற? நீ இருக்கிற இடமே எனக்கு தெரியாது. இதுக்கு முன்னாடி உன்னை நான் பார்த்தது கூட கிடையாது. ஆனா நீ என் கையில மாட்டுவேன்னு அவ சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி நீயும் சிக்கிட்ட. எல்லாமே தானா நடக்குது. நடந்த எதுக்குமே நான் பொறுப்பு கிடையாது. ஆனா வரப்போற ஆபத்துல இருந்து உன்னை என்னால காப்பாத்த முடியும். என்ன மேடம், அவ சொன்னா இவ சொன்னான்னு கலர் கலரா ரீல் விடுறீங்க? யாரோ ஒருத்தனை பிடிக்க ஏன் வீட்டுக்கு வந்தீங்க. அவன் அங்கிருந்து தப்பிச்சு போனதுனால கணக்கு காட்டுறதுக்கு என்ன பிடிச்சிட்டீங்க. ஆனா என்ன ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகாம ஜமீன் வீட்டுக்கு ஏன் கூட்டிட்டு வந்தீங்க? காரணம் கேட்டா எனக்கு சங்கு ஊதிருப்பாங்கன்னு பயம் காட்டுறீங்க. நல்லா இருக்கு மேடம். பாஸ்கர், நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. உயிர் மேல உனக்கு ஆசை இருந்தா நான் சொல்றத நீ நம்பிதான் ஆகணும்.
நான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது உன்னோட பாதுகாப்புக்கு தான். ஏன்னா இன்னைக்கு 7 மணிக்கு யாரோ உன்னை போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்காங்க. அது இந்த வீட்ல இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். நான் உன்னை காப்பாத்தணும்னா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்கிட்ட மறைக்காம எல்லா உண்மையும் நீ சொல்லணும். உனக்கும் இந்த ஜமீன் வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? மட்டசேகர், பாலு இவங்க எல்லாருமே உன்னோட கூட்டாளிங்க தானே? அவங்களோட சேர்ந்து நீ என்னென்ன தப்பு செஞ்ச? மேடம், நீங்க சொல்ற சேகர் பாலுலாம் யாருன்னே எனக்கு தெரியாது. இந்த ஜமீன் வீட்டில் இருக்க யாரையும் நான் பார்த்ததே கிடையாது. பாஸ்கர், நான் திரும்பவும் சொல்றேன். எனக்கு வந்த மர்ம போன்ல உன்னை 7 மணிக்கு கொல்ல போறதா சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சொன்னது எல்லாமே சொன்னபடியே நடந்திருக்கு. ஆனா இந்த முறை அப்படி நடக்க கூடாது. உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. என்கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுனாலயோ இல்ல யாருக்கோ விசுவாசமா இருக்கிறதுனாலயோ உண்மையை சொல்லாம இருக்கிறதுனாலயோ உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. உன் சாவை உன்னால தடுக்க முடியாது. நான் மனசு வச்சா மட்டும்தான் நாளைக்கு சூரிய உதயத்தை உன்னால பார்க்கவே முடியும். என்ன சொல்ற? உனக்கு ஒண்ணு தெரியுமா பாஸ்கர்? நீ இல்லைன்னு சொன்னாலும் சேகரும் பாலுவும் உன் கூட்டாளிங்க தான்னு எனக்கு தெரியும். சேகர் சிங்கம் கடிச்சு செத்தான், பாலு முதல்ல கடிச்சு செத்தான். இது மட்டும் தானே உனக்கு தெரியும்? அந்த லிஸ்ட்ல அடுத்தது யாருன்னு உனக்கு தெரியுமா? சொல்றேன் கேட்டுக்கோ. அந்த லிஸ்ட்ல அடுத்தது நீதான்டா. என்ன மேடம் சொல்றீங்க? இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்படி வா வழிக்கு. இந்த வீட்ல இருக்கிறவங்களால கூட உன் உசுருக்கு ஆபத்து வரலான்னு சொல்றேன். அதனாலதான் உன்னை இங்க கூட்டிட்டு வந்து நீ ஏன் கஸ்டடியில பாதுகாப்பா இருக்கிற மாதிரி அவங்களெல்லாம் நம்ப வச்சிட்டு இருக்கேன். ஆனா தொடர்ந்து இங்க இருக்கிறது நமக்கு சேஃப் இல்ல. நீ என் பேச்ச கேட்டனா உயிரோட இருக்கலாம். எப்படி வசதி? மேடம், நீங்க சொல்றத நான் கேக்குறேன் மேடம். இப்ப என்ன பண்ணணும்? இது பார், யாருக்கும் தெரியாம உன்னை இங்க இருந்து வேற ஒரு இடத்துக்கு பத்திரமா கூட்டிட்டு போறேன். உன்னை கொல்ல நினைக்கிறவங்க இந்த வீட்ல இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வெளியாளா இருந்தாலும் சரி, நீ இங்க இருக்கிறதாவே நினைச்சிட்டு இருக்கட்டும். ஆனா நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி நீ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிடணும். புரியுதா? சொல்லு. ரொம்பலாம் யோசிக்காத பாஸ்கர், உனக்கு டைம் இல்ல. சரிங்க மேடம், நமக்குள்ள ஒரு டீல் போட்டுப்போம். எனக்கு எதுவும் ஆகாம நீங்க என்ன காப்பாத்திட்டா எனக்கு தெரிஞ்ச எல்லா உண்மையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். ஆனா அதுக்கப்புறம் நான் இங்க இருந்தாலும் என் உயிருக்கு ஆபத்து. அதனால என்னை எங்கேயாச்சும் நீங்களே அனுப்பி வச்சிருங்க மேடம். வெரி ஸ்மார்ட். டீல் ஓகே. உன்னை நான் காப்பாத்துறேன். சரிங்க மேடம். இன்னைக்கு நைட்டு எல்லாத்தையும் நீ என்கிட்ட சொல்லணும். அப்புறம் நானே உன்னை சேஃபா அதர் ஸ்டேட்டுக்கு அனுப்பி வைப்பேன். கிளம்பலாமா? சரிங்க மேடம். மேடம், உங்களை நம்பி நான் பெரிய ரிஸ்க் எடுத்துட்டேன். என்னை காப்பாத்திருவீங்கல்ல?
பயப்படாத பாஸ்கர், என்ன மீறி உன்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. நான் இருக்கேன். மேடம், ஹேண்ட் கேப்பை கைட்டி விடுங்க. நான் போய் அதை கிளியர் பண்றேன் மேடம். இல்ல பாஸ்கர், நீ தனியா போக வேண்டாம். நீ ஜீப்லயே பாதுகாப்பா இரு. நிச்சயம் தப்பிச்சு போயிருக்க மாட்டான். அப்ப அவனை ரிலீஸ் பண்ணது யாரு? என்னது ஒரே மர்மமா இருக்கு. எப்படியும் பாஸ்கர் ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. பாஸ்கர், பாஸ்கர், பாஸ்கர். இந்த பக்கம் ஒருத்தன் தப்பிச்சு ஓடுனது பாத்தீங்களா? இல்ல மேடம். கொஞ்சம் தாடி எல்லாம் வச்சுக்கிட்டு. இல்ல பார்க்கல மேடம். ஓகே. பாஸ்கர், என்னாச்சு மேடம்? எங்க இருக்கீங்க? இப்ப எங்க இருந்து பேசுறீங்க? அசோக், சேஃபா இருக்கீங்களா? நான் ஓகே தான். ஆனா எல்லாமே கை மீறி போயிருச்சு. அந்த ரவுடி பாஸ்கர் இங்க இருந்து மிஸ் ஆயிட்டான். என்ன மேடம் சொல்றீங்க? எங்க வீட்ல இருந்து அவன் தப்பிச்சு போயிட்டானா? நான் தான் அவனை வீட்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தேன். ஏன்னா அங்க இருக்கிறது எனக்கு சேஃப்டியா படல. அதனால அவன் இடத்த நான் மாத்தணும்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது ஒண்ணு, இப்போ நடந்திருக்கிறது ஒண்ணு. மேடம் என்ன சொல்றீங்க? ஆக்சுவலா என்னதான் நடந்துச்சு? நந்தினி கூட தானே போலாம். எப்படி தப்பிச்சிருப்பான்? ஒன்னும் புரியலையே. மேடம் முன்னாடியே இதை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. சாரி அசோக், இது யாருக்கும் தெரிய வேண்டாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ பாஸ்கர் மிஸ்ஸிங். எனக்கு என்ன சந்தேகம்னா, துர்கா இப்போ அங்க இருக்காளா இல்லையா? எனக்கு உடனே செக் பண்ணிட்டு கூப்பிடுங்களேன். அப்புறம் உங்க வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்களான்னு கொஞ்சம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க.
மேடம் ஹலோ. இவங்க ஏன் துர்காவை விசாரிக்கிறாங்க? டேய் அசோக், எங்க வா. என்னாச்சு? நந்தினியும் பாஸ்கரும் எங்க? நீ இப்ப யார்கிட்ட பேசுன? பாஸ்கர் தப்பிச்சிட்டானா? டேய் அசோக், என்னடா மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி நிக்கிற? அவர் இவ்ளோ கேள்வி கேட்டும் வாயை திறக்காம இருக்க. இங்க என்னதாண்டா நடக்குது? சொல்லி தொலையண்டா. பெரியமா ஒரு நிமிஷம், இதோ வந்துடுறேன். டேய் டேய், துர்கா, மணி வேற 7 ஆக போகுது. இந்த நந்தினி என்ன ஐடியா பண்றன்னு ஒன்னும் புரியலையே. ஊட்டின ரூமுக்குள்ள இருந்தா கூட அவன் உயிருக்கு ஆபத்து வரும்னு பயந்துகிட்டு அவனை இன்னும் பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா போல இருக்கு. அப்பா, நான் தான் சொன்னனே, அந்த நந்தினி ஒரு கிரிமினல்பா. என்னங்க, இப்ப எனக்கு என்ன தெரியுமா தோணுது? பாஸ்கர் நந்தினி கையில சிக்கிறத விட அவன் செத்துட்டா நிம்மதின்னு தோணுது. நந்தினி அவனை எங்க கொண்டு போனாலும் சரி, 7 மணிக்கு அவன் நிலவரம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பாத்துக்கலாம். அண்ணே, அசோக் வரானே. அண்ணி, துர்கா எங்கன்னு பாத்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொல்லப்புறத்துல துளசி செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருந்தாலே. ஐயோ அண்ணி, அங்க எல்லாம் பார்த்தாச்சு, அங்க எங்கேயும் காணோம். சரி, நான் மறுபடியும் போய் தேடி பார்க்கறேன். பாஸ்கர் கோயிலுக்குள்ள இருப்பானா? அவன் எங்க போயிருந்தாலும் சரி, அவனை யாரு தொடர்த்திருந்தாலும் சரி, எப்படி கோயிலுக்குள்ள போயிருக்க முடியும்? இங்க சாமி கும்பிடுற ஆளுங்க வரதும் போறதுமா இருப்பாங்க. இங்க இருக்க வாய்ப்பே இல்லை. புலி, புலி!
ஒருவேளை உள்ள இருப்பானோ? உள்ள போய் பார்த்துடலாமா? இது பாஸ்கரோட குரல் மாதிரி இருக்கு. பாஸ்கர், புலி, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. புலி, புலி, என்னை காப்பாத்துங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு துர்கா எங்கேயுமே காணோம். வீட்ல இருந்தவன் எங்க தான் போனா? நீங்க யாரும் பார்க்கலையா? என்னடா எங்களை கேக்குற? உன் கூட தானே நாங்களும் இருக்கோம். அவ எங்க போனா எதுக்கு போனான்னு எங்களுக்கு எப்படி தெரியும்? பெரியமா, இத்தனை பேர் இருந்தோம், யாரும் துர்காவை பார்க்கல. அத்தனை பேரை ஏமாத்திட்டு அவ என்ன மாயமா மறைஞ்சிட்டாளா? அசோக்,
நீ இவ்வளவு நேரம் தேடியும் அவ இல்லன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? சொல்லுங்க பெரியப்பா, என்ன அர்த்தம்? அவ வீட்ல இல்லன்னு அர்த்தம். என்ன சொல்றீங்க? ஆமாடா, துர்கா இங்க இல்ல. இல்ல பெரியப்பா, துர்கா இங்க எங்கேயாவது தான் இருப்பா. என் பேச்சுல நம்பிக்கை இல்லைன்னா எங்களை விடு. எவ்வளவு நேரம் தேடினியே, அவ கிடைச்சாளா? டே அசோக், வீட்ல இல்லாதவள இருக்கா நினைச்சு தேடினா எப்பரா கடப்பா? பெரியவர் சொல்றாருல்ல, அத கேட்காம எடக்கு முடக்கா பேசிட்டு இருக்க. இத பாரு அசோக், நான் திரும்பவும் சொல்றேன், அவ வெளியில தான் போயிருக்கா. முதல்ல அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடி. அதுக்கப்புறமா வெளியில என்ன வேலையா போனான்னு கேளு. இல்ல பெரியப்பா, அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. ஓ, அப்படின்னா எங்களை விட நேத்து வந்தவ பெருசா போயிட்டா. ஐயோ பெரியப்பா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல பெரியப்பா. என்னடா, நான் உள்ளத சொல்றேன், நீ என்னடா அவளுக்கு வக்காலத்தா பேசிட்டு இருக்க? இத பாரு, அவ வெளியில தான் இருக்கான்னு நிரூபிச்சுட்டா என்னடா பண்ண போற? அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவியா? டேய் அர்ஜுன், அப்பா துர்கா என்ன பண்றா, எங்க போறான்னு அவளை கவனிக்க அவ கையில ஒரு பிரேஸ்லெட் மாட்டி விட சொன்னல. ஆமாப்பா, பிரேஸ்லெட் அவ கையில தான் இருக்கு. அத வச்சு இப்ப அவ எங்க இருக்கான்னு பாரு. அவ வெளியில இருந்தான்னா அசோக் கிட்ட அத சொல்லி மாட்டி விட்டுருவோம். அதோட அந்த நந்தினிக்கு போன் போட்டு துர்காவை அவகிட்ட சிக்க வச்சிடுவோம். சரிப்பா, அப்படியே பண்றேன். ஏய், என்னாச்சுடா? எங்க இருக்கா? இப்போ அவ இருக்கிற லொகேஷன் நம்ம வீட்டை தான்ப்பா காட்டுது. யாரையுமே காணோம். துர்கா, ஹலோ மேடம். அசோக், துர்கா அங்க இருக்காளா? மேடம், அது வந்து எனக்கு தெரியும், துர்கா அப்போ அங்க இல்ல. am I right? இல்ல மேடம், அவளை வீட்ல எல்லாம் தேடி பார்த்துட்டேன். நான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன். சின்னையா, நான் இங்கதான் இருக்கேன். மேடம், ஒரு நிமிஷம், நான் திரும்ப கூப்பிடுறேன். அசோக், அசோக், எனக்கு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. துர்கா அங்க இருக்காளா இல்லையா? I want துர்கா now. துர்கா இங்கதான் இருக்கா மேடம். ஹலோ ஹலோ மேடம், மேடம். துர்கா, எங்க போன நீ? எங்கெல்லாம் தேறது உன்ன? சொல்லிட்டு போன தெரியாதா உனக்கு? ஏய், நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? எங்க போய் தொலைஞ்ச? சின்னையா, அது வந்து ஏய், கேக்குறான்ல, சொல்லுடி, எங்க போய் தொலைஞ்ச? துர்கா, என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. மரியாதையா சொல்லு, நீ எங்க போயிருந்த? ஐயோ சின்னையா, என்ன இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. ஏய், என்ன கடுப்பேத்துறியா? நந்தினி மேடத்தை வீட்டுல காணோன்னு நான் சொல்லிட்டு இருக்கும்போது நீ பக்கத்துல தானே இருந்த. ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு காணாம போயிட்ட.
உண்மையை சொல்லு, எங்க போன? எனக்கு இப்ப தெரிஞ்சுதான் ஆகணும், எங்க போன? இல்ல நந்தினி மேடம் வீட்ல இல்லைன்னு நீங்க சொன்ன உடனே எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு. துக்கத்துல தொண்டை அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ சமையல் கட்டுக்கு தண்ணி குடிக்க போனேன். அப்போ என்னாச்சு? அப்போ ரொம்ப நாளா சமையல் கட்டுல ஒரு எலி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அத பிடிக்க பொறி வச்சிருந்தேன். நான் தண்ணி குடிக்க போனப்போ இந்த கூண்டுல அந்த எலி செத்து கிடந்துச்சு. இத அப்படியே விட்டா கெட்ட வாடை அடிக்குமே. அதுக்குதான் இவ்ளோ டென்ஷன்லயும் எலியை எடுத்துட்டு போய் நம்ம தோட்டத்துல அடக்கம் பண்ணிட்டு வர. ஏழு மணி ஆயிடுச்சு. அப்படின்னா பாஸ்கர் செத்துட்டானா? சரிங்க சின்னையா, நந்தினி மேடம் எங்க? ஏதாவது சொன்னாங்களா? நந்தினி மேடம் கால் பண்றாங்க. ஆயுசு 100ங்க, எடுத்து பேசுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது சொல்லுவாங்கல்ல. ஹலோ மேடம். என்ன மேடம் பேச பேச போனை கட் பண்ணிட்டீங்க? என்ன ஆச்சு? சாரி அசோக், அன்எக்ஸ்பெக்டடா சில விஷயங்கள் நடந்துருச்சு. அதான் என்னால தொடர்ந்து பேச முடியல. என்னாச்சு மேடம்? ஏதாவது ப்ராப்ளமா? நான் சொல்றேன் அசோக், அதுக்கு முன்னாடி எனக்கு ஒண்ணு தெரியணும். உங்க வீட்ல இப்போ எல்லாரும் இருக்காங்களா? எல்லாரும் இருக்காங்க மேடம். சரி, உங்க போனை இப்போ ஸ்பீக்கர்ல போடுங்க. சரிங்க மேடம், போட்டுட்டேன் மேடம். நான் இன்ஸ்பெக்டர் நந்தினி பேசுறேன். உங்க எல்லார்கிட்டயும் நான் கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. இப்போ துர்கா அங்க இருந்தாளா இல்லையா? என்ன மேடம் இப்படி கேட்டுட்டீங்க? நான் வீட்ல தான் இருக்கேன். அதான் சின்னையாவே சொன்னாரே. அப்போ உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லையா? சாரி துர்கா, நான் சும்மா கிராஸ் செக் பண்ணேன். என்னாச்சு மேடம்? ஏதாவது சீரியஸான விஷயமா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? நீங்க திடீர்னு இங்க இருந்து சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டீங்க. அப்படி என்ன அவசரம்? பாஸ்கரோட எங்க தான் போனீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் அசோக். நானும் பாஸ்கரும் சில ரீசன்ஸ்க்காக உங்க வீட்ல இருந்து வெளியே வந்தோம். அவனை காப்பாத்துறதுக்காக திடீர்னு நான் அப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா மேடம், ஆனா என்ன மேடம்? சாரி அசோக், என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா சொல்லிதான் ஆகணும். பாஸ்கர் இஸ் நோ மோர். பாஸ்கர் செத்துட்டான். என் கண் முன்னாடியே செத்துட்டான். என்ன மேடம் சொல்றீங்க? பாஸ்கர் எங்க செத்தான்? எப்படி செத்தான்? திடீர்னு இப்படி சொல்றீங்க? மேடம், ஆக்சுவலா என்ன நடந்துச்சு? அத பத்தி எல்லாம் இப்போ பேச வேண்டாம். அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற நிலைமையிலயும் நான் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, பாஸ்கர் செத்ததுக்கும் ஷேகர் பாலு செத்ததுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு. அத மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். மேடம், எப்படி மேடம் இத நம்புறது? எப்படி ஷேகரும் பாலுவும் செத்து கிடந்த இடத்துல ஆரம்பம் தொடரும்னு எழுதி இருந்துச்சோ, அதே மாதிரி பாஸ்கர் என்னோட வந்த ஜீப்ல அவன் காணாம போன செகண்டே புரியாத ஒரு லாங்குவேஜ்ல ஏதோ ஒண்ணு எழுதி இருந்துச்சு. அத நான் பார்த்தேன்.
ஆசை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. அத நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அப்படி என்ன மேடம் ஜீப்போட கண்ணாடியில எழுதியிருந்தது? அது உங்களுக்கு புரிஞ்சுதா? சத்தியமா புரியல அசோக். எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அத பத்தி தெரிஞ்சுக்க நான் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். பாஸ்கர் செத்தது ஜீப்ல எழுதியிருந்தது, இப்படி நீங்க சொன்ன எல்லாமே அதிர்ச்சியா இருக்கு மேடம். கேட்ட எனக்கே எப்படின்னா உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? உங்க நிலைமை எனக்கு புரியுது மேடம். சரி அசோக், நான் பாஸ்கர் டெத் விஷயமா இன்ஃபார்ம் பண்ணணும். I'll call you later. சின்னையா, எது நடக்க கூடாதுன்னு இருந்தோமோ அது நடந்துருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கதான் பாஸ்கர் இருந்தான். ஆனா இப்போ அவன் இந்த உலகத்திலே இல்ல. யாரு பெத்த புள்ளையோ திடீர்னு போயிட்டான். நம்ம குடும்பத்திலே ஒருத்தனை இழந்த மாதிரி இருக்கு. இல்ல பெரியா? டேய் அசோக், அது எப்படிடா நம்ம வீட்டுல இருந்தவன் வெளியில போய் செத்து போனா? எதுக்காக நந்தினி அவனை வெளியில கூட்டிட்டு போனா? பாஸ்கர் நந்தினி கிட்ட ஏதாவது சொன்னா? நந்தினி கூட இருக்கும்போது அவன் எப்படிடா செத்தான்? அப்படின்னா அவனை கொன்னது யாரு? பெரியப்பா ப்ளீஸ். நான் ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன். இப்ப அதையும் இதையும் கேட்டு என்ன பிபி ஏத்தாதீங்க ப்ளீஸ். இப்போதைக்கு அதை பத்தி பேச வேண்டாம். அப்புறம் இதை பத்தி நந்தினி மேடம் வாயை திறந்தாதான் எல்லாமே தெரியும். அது வரைக்கும் நம்ம பேசாம அமைதியா இருப்போம். பெரியா, நமக்கு நேரமே சரியில்லை. எப்ப பாரு அவன் செத்துட்டான், இவன் காணாம போயிட்டான்னு நமக்கு நியூஸ் வந்த மயமா இருக்கு. பாவம் பாஸ்கர் அல்பாயசுல போயிட்டான். நம்ம இனி எத்தனை நாளைக்கோ? பட்டினப்பாக்கம் சேகரை அக்னி என்ற பெண் சிங்கம் பொறு தெரியாமல் கடித்து குதறியது. நிச்சயமா சிங்கம் வாகனியம்மா. தான் சிங்கம் வாகனத்தை அனுப்பிதான் அவனை கொண்டு இருப்பா. திண்டிவனா காட்டு பகுதியில 9 பேரை கை வேற கால் வேற தலை வேறன்னு
கண்டன் துண்டமா வெட்டி போட்டிருக்காங்க. மேடம், இவன் தான் நீங்க தேடி போன பாஸ்கரா? அந்த லேடி சொன்ன மாதிரி சரியா 6 மணிக்கு சிக்கினான். பாஸ்கர் செத்துட்டான். ஏன் கண் முன்னாடியே செத்துட்டான். பாவம் பாஸ்கர் அல்பாயசுல போயிட்டான். நம்ம இனி எத்தனை நாளைக்கோ துர்கா, துர்கா, யாருடி நீ? எங்கிருந்து நீ வந்திருக்க? உன்னதான் அங்கேயே அடிச்சு குளத்துல தூக்கி போட்ட நேடி. மறுபடியும் எப்படி 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 அச்சு அசல அப்படியே வந்த? நீ திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் என் தூக்கம் போச்சு, நிம்மதி போச்சு, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டேன். ஒரு விஷயத்திலையும் என்ன சொல்லி சொல்லி அடிக்கிறல்ல, அப்புறம் ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி என் முன்னாடியே வந்து நிக்கிறல்ல. ஏய், என்ன முட்டாள்னு நினைச்சியாடி? ஏய், அசோக்குங்கிற ஒருத்தன் முகத்துக்காக தான் உன்னை பாக்குறேன் இல்ல? ஏய், நீ நடிக்கிற நடிப்புக்கு அப்படியே சவுக்கு எடுத்து அப்படியே வெளுத்து 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 வாங்கியிருப்பண்டி. விடமாட்டேன், நான் உன்னை விடமாட்டேன்டி. பாக்குறேன் நீயா நானு பாத்திரலாண்டி, பாத்திரலாம். பிரைவேட் நம்பர். அந்த தெலுங்குக்காரி பேசுறாளா? தெலுங்குக்காரி என்ன தெலுங்குக்காரி? துர்காதான் அவ. துர்காதான் தெலுங்குக்காரி. தெலுங்குக்காரி தான் அந்த துர்கா. அரண்டி ஹலோ. ஏய், யாருன்னு கேக்குறல்ல? நலம்தானா நலம்தானா உடலு உள்ளமோ நலம்தானா கண்பட்டதால் உந்தன் மேனிலே உன்பட்டதோ அதை நான் அறியேன். என் கண்பட்டதால் உந்தன் மேனிலே உன்பட்டதோ. என்ன நக்கலா இருக்கடி உனக்கு? பாட்டு பாடுற பாட்டு. ஏய், இந்த ஆவுடையப்பனை சாதாரணமா நினைச்சு என்கிட்டயே உன் விளையாட்ட காமிச்சிட்டல்ல. நான் யாருன்னு தெரியுமாடி? நான் யாருன்னு தெரியுமா உனக்கு? என்ன ఆవుడియప్పన్ సార్ బాగున్నారా? ఇంత చేసిన తర్వాత ఎందుకంత టెన్షన్ పడుతున్నావు? தெலுங்குல பேசிட்டா நீ தெலுங்காரியா? நீ தெலுங்காரியாடி? ஏய், நீ யாரு எவரு எல்லாமே எனக்கு தெரியும்டி. பிரைவேட் நம்பர்ல இருந்து பேசுறது, தெலுங்குல பேசுறதுன்னு உன்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டல? முடிச்சிட்டேன். நீ யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டி, கண்டுபிடிச்சிட்டேன். நல்லா கேட்டுக்கோ, கூடிய சீக்கிரத்திலேயே உனக்கு காரியம் பண்ணுவேன், பிண்டம் வைப்பேன். நான் யாருன்னு கண்டுபிடிச்சுக்கோ, இல்ல கண்டுபிடிக்காம போ. அத பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா என் குரலை கேட்டதும் ஒரு கத்துன பாரு. அத கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும். பாவம் பண்ணா நீ அடிச்சிருக்கிய சரக்கு, அத குடிச்சுதானே ஆகணும். பாவத்துக்கு தண்டனை கிடைக்கும், அத மறக்க தண்ணி அடிச்சுதானே ஆகணும். நடந்தா, உட்கார்ந்தா, சாப்பிட்டா, ஏன் தூங்குனா கூட என் நினைப்பு வந்து உன்னை கொள்ளும்.
உன்னை సావడిக்கும். ఆవిడే గారు దుర్గాష్టమి రోజు భాస్కర పోలీస్ புடிச்சிருவாங்கன்னு சொன்னல, நீ என்ன பண்ணிருக்கணும்? அந்த நந்தினிய முந்திக்கிட்டு அவனை நீ தூக்கிருக்கணும். ஆனா நீ அத செய்யல. இப்ப பாரு, அவனை கொன்னுட்டானுங்க. ஒரு வகையில நீ அதிர்ஷ்டசாலிதான். பாஸ்கர் உயிரோட இருந்து நந்தினி கிட்ட உன்னை பத்தி எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அவன் உன்ன மாதிரி முதல குத்துறவன் கிடையாது. அவன் கிட்ட இருந்த நந்தினியால ஒரு வார்த்தை கூட வாங்க முடியாது. அப்படி உண்மைய சொல்ற நிலைமை அவனுக்கு வந்தா அவன் எனக்காக உசுரையா கொடுப்பாண்டே. எல்லா பயலுகளும் ஒரே மாதிரி கிடையாது. அவடை நந்தினி கிட்ட மாட்டியிருந்தா பாஸ்கர் எல்லாத்தையும் உளறி இருப்பான். அப்படி அவன் எதையாவது சொல்லியிருந்தா நீ இப்படியா தண்ணி அடிச்சிட்டு இருந்துட்டு இருப்ப? ஜெயில கம்பி இல்ல எண்ணிட்டு இருந்திருப்ப. இந்த பூச்சாண்டியில என்கிட்ட காட்டிட்டு இருக்காத. இப்போ எதுக்காக எனக்கு போன் பண்ண? அத சொல்லு. இன்னைக்கு பாஸ்கர் செத்து உன்னை காப்பாத்திட்டான். ஆனா எல்லா நாளும் அப்படியே இருக்காது அவடை. ஏன் சொல்றனா, நாளையில இருந்து உன்னோட வாழ்க்கையில பெரிய புயல் வீச போகுது. నీ లైఫ్లో ఇప్పటి వరకు నువ్వు చూడనంత కొడూరమైన పక్కంగల నీ பார்க்க போற. நாளையில இருந்து புது புது பிரச்சனை, புது புது தலைவலி. ஜாக்கிரதையா இருந்துக்க. உன்னோட இந்த அரட்டல் உருட்டலுக்கெல்லாம் இந்த ஆவுல பயப்பட மாட்டான். இன்னைக்கு நான் ஜமீனா கம்பீரமா இருக்கேன்னா இது போல 1000 பிரச்சனைய தாண்டி வந்த வண்டி நானு. தலைவலி எனக்கா இல்ல உனக்கான்னு பொறுத்திருந்து பாருடே. உன் சவால நான் ஏத்துக்கிறேன் அவடை. குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு இப்போ பேசினதெல்லாம் மறந்துட மாட்டல்ல? நாளையில இருந்து உன் வாழ்க்கையில புது அத்தியாயம் தொடங்க போகுது. அத ஃபேஸ் பண்ண தயாராயிரு. குட் பை. எல்லா அவமானத்தையும் அவஸ்தையையும் பட்டாச்சு. இதுக்கு மேல அவ என்ன பண்ண போறான்னு தெரியலையே. ஏய் துர்கா, பாத்துரலாம். நீயா நானு? நீயா நானு? பாத்துரலாண்டி. என்னங்க எந்திரிங்க. ஏங்க என்னங்க இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கீங்க? எந்திரிங்க. ஏங்க எந்திரிங்க. எதுக்கு இப்ப பேய் மாதிரி கத்திட்டு இருக்க? ஓ, என்ன பார்த்தா பேய் மாதிரி இருக்கா? இருக்கும். வீட்ல ஒருத்தி இருக்கால, அவளை அப்படி பார்த்து நானும் உங்களுக்கு பேய் மாதிரி தான் தெரியறேன். காலங்காத்தால நச. இப்ப எதுக்கு இப்படி புலம்பிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா எந்திரிச்சு நான் என்ன பண்ண போறேன்? சீக்கிரமாவா? மணி 10 ஆகுதுங்க. 10? மணி 10 ஆயிடுச்சா? உங்களை பார்க்க நம்ம கோவில்ல இருந்து புரோகிதர்கள் வந்திருக்காங்க. நீங்க தூங்குறீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்க எந்திரிச்சு வருவீங்கன்னு பார்த்தேன், ஆனா வரவே இல்ல. எவ்வளவு நேரம் தான் உங்களை காக்க வைக்கிறது? அதான் வந்து எழுப்புனேன். புரோகிதரா?
நம்ம கோயில்ல இருந்தா அவங்க அதுக்கு நம்மள பார்க்க வந்திருக்காங்க. ஆமா, எல்லாத்தையும் என்கிட்டயே கேளுங்க. நீங்க தான் வந்து கேட்கணும். எந்திரிங்க, நான் முன்னாடி போறேன். எந்திரிச்சு வாங்க. சரி வரேன் போ. எந்திரிச்சிட்டாரு, இப்ப வந்துருவாரு. சரிங்க நீ. ம். வணக்கம் வணக்கம். அவருடைய ஐயா. உட்காருங்க உட்காருங்க. என்ன ஒரு மாதிரி பதட்டமா இருக்கீங்க? கோயில் சம்பந்தமா ஏதாவது முக்கியமான விஷயமா? சொல்லியிருந்தா நானே அங்க வந்திருப்பேன். முக்கியமான விஷயம் தான் ஐயா. முக்கியமான விஷயம்னா உடனே என்ன எழுப்ப சொல்லிருக்கலாமே. அப்படிதான் சொன்னோம். ஐயாவுக்கு மனசு சரியில்லை, அவங்க அசந்து தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்க மருமக தான் சொன்னாங்க. அதான் வெயிட் பண்றோம். இல்லங்க, நானும் வந்து பார்த்தேன். நீங்க அசதியா தூங்கிட்டு இருந்தீங்க. அதான் வெயிட் பண்ண சொன்னேன். சரி சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நம்ம கோயில் கும்பாபிஷேகம். அதான் நாள் குறிச்சு நல்லபடியா போயிட்டு இருக்கு. அது இல்லைங்க ஐயா, நம்ம கோயில் கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் ராத்திரி நேரத்துல நட சாத்த வேணாம்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல. ஆமா, அதுக்கு என்ன? சில சக்தியான தேவதைகளை கோயிலுக்குள்ள வர வைக்கிறதுக்காக கும்பாபிஷேகத்துக்கு நாள் குறிச்சு நம்பூதிரி சாமி சொன்னாரு. ஆமாப்பா, அதுக்கு என்ன இப்போ? நம்பூதிரி சொன்னது மாதிரி கோயில் கதவை திறந்தே வச்சிருந்தோம். வழக்கம் போல இன்னைக்கு காலையில கோயிலுக்கு நான் போனப்போ நான் பார்த்த விஷயம் வேறங்க ஐயா. என்ன பாத்தீங்க? வாங்க வந்து பாருங்க. நீங்களே இங்க பாருங்க, எவ்வளவு சத்தம். அங்க பாருங்க, அம்மனை பாருங்க. அத்தா, கடவுளே. ஐயா, இப்ப என்ன பண்ணலாங்க ஐயா? சொல்றேன் வாங்க. சாமி மேல மனுஷ ரத்தத்தால அபிஷேகம் பண்ணிருக்காங்க ஐயா. என்ன சொல்றீங்க? சாமி சிலை மேல மனுஷ ரத்தமா? ஆமாங்க ஐயா, சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம்னு அம்மனுக்கு பல அபிஷேகங்கள் செய்வோம். ஆனா யாரோ அம்மனுக்கு மனுஷ ரத்தத்தால அபிஷேகம் பண்ணிருக்காங்க ஐயா. கும்பாபிஷேக திருப்பணிகளை ஆரம்பிக்கிறதுக்காக நேத்து காலையில தான்
மூலஸ்தானத்துல இருந்து அம்மனை இடம் மாற்றி கோயில் மண்டபத்துல பல்லாக்களை கொண்டு போய் வச்சோம். அதுக்குள்ள இப்படி நடக்க கூடாதெல்லாம் நடந்துருச்சு ஐயா. ஐயா கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? தெரியலையே. நான் காலையில தான் கோயிலுக்கு போய் பார்த்தேன். என்ன நடந்திருக்கும்னு எனக்கு ஒன்றும் தெரியல. ஆனா உடனே டிஎஸ்பி மேடத்துக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். நந்தினி கிட்டயா? ஆமாங்க ஐயா. ஏங்க உங்களை யாருங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னது? நீங்க எனக்கு தானே பண்ணிருக்கணும். எதுக்கு அவசரப்பட்டு போலீஸ்க்கு சொல்றீங்க? ஐயா கோவப்படாதீங்க. முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தான் ஃபோன் பண்ணேன். ஆனா உங்க மருமக துர்கா தான் பெரிய ஐயா நல்ல அசதியா தூங்கிக்கிட்டு இருக்காங்க, இப்போதைக்கு எழுந்து பேச மாட்டாங்க, அவரை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. பெரியா, உங்களுக்கு காலையில காஃபி கொடுக்க வந்தேன். அப்போ உங்க போன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. மாமா மாமான்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தேன், நீங்க எழுந்திருக்கவே இல்லை. அதான் நானே போன் அட்டன் பண்ணி உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் குருக்கள் கிட்ட என்ன விஷயம்னு கேட்டதுக்கு சாமி சன்னிதானத்துல மனுஷ ரத்தம் பட்டிருக்க விஷயத்த சொன்னாங்க. அப்படியா? இது ரொம்ப சீரியஸான விஷயம். இத நம்ம உடனே போலீஸ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிதான் நந்தினி மேடம்க்கு ஃபோன் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் வேணா நீங்க ஐயாவை வந்து பார்த்து நேர்ல சொல்லிக்கோங்கன்னு சொன்னேன். அதனாலதான் உங்களை பார்க்கறதுக்கு நேர்ல வந்திருக்காங்க. என்ன பெரியா, எதுவும் சொல்ல மாட்டீங்க? நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிருந்தேனா என்ன மன்னிச்சிருங்க. இல்ல துர்கா, நீ எந்த தப்பும் பண்ணல. ஒருவேளை பெரியப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அவரும் நந்தினி மேடம்க்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பாரு. அப்படியா பெரியா? ஆமா. சரி, அப்புறம் என்னாச்சு? நந்தினி என்ன சொன்னாங்க? அவங்க கிட்ட சொன்னா நேத்து நைட்டு நம்ம கோயில்ல ஒரு கொலை நடந்துச்சுன்னு சொன்னாங்க. கொலையா? ஆமாங்க ஐயா. நம்ம கோயில்ல நேத்துக்கு நைட்டு பாஸ்கர்னு ஒரு ரவுடிய புலி அடிச்சு கொண்டுருச்சுன்னு சொன்னாங்க. பாஸ்கர் புலி அடிச்சு செத்துருக்கானா? நந்தினி மேடம் இதை பத்தி எதுவும் சொல்லலையே. அப்ப பாஸ்கர் செத்தது நம்ம கோவில்லையா? அமானுஷ்யமா இருக்க. இது யாரோட வேலையா இருக்கும்? நேத்து நந்தினி மேடம் பாஸ்கர் செத்துட்டு தான் சொன்னாங்க. ஆனா அவன் எங்க செத்தான், எப்படி செத்தான்னு அவங்க சொல்லாம விட்டுட்டாங்க. கடைசியில பாருங்களேன், அவனோட தலைவிதி நம்ம கோவில்ல முடியணும்னு இருந்திருக்கு. நம்ம கோயில்ல ஒரு துர்மரணம் நடக்குதுன்னா நம்ம ஊருக்கும் ஜமீனுக்கும் ஏதோ ஒரு மிகப்பெரிய கேடு வரப்போகுதுன்னு அர்த்தம். அம்மன் சிலை மேல மனுஷ ரத்தம் தெரிக்கலாமா? கூடாதுங்க ஐயா. ஏதோ அபசகுணமா படுது. இப்ப அம்மன் ரொம்ப உக்கிரமா இருப்பா. இதுக்கு காரணமானவங்களை அம்மன் சும்மா விட மாட்டாயா? கோயிலுக்குள்ள வந்து அம்மன் மேல ரத்தம் தெரிக்கிற அளவுக்கு ஒரு கொலையை செஞ்சிருக்காங்கன்னா அவங்கள சும்மா விடக்கூடாதுயா. யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள தண்டிக்கணையா.
ஐயா, உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நம்ம ஒரு சைடு மட்டும் பேசக்கூடாது. இறந்து போனவன் நல்லவனா இல்லாம ஒரு மோசமான ஆளா இருந்திருந்தா, ஏதோ ஒரு காரியத்துக்காக தான் அவனை கோவிலுக்கே வர வச்சு ஆத்தா அவனை கொன்னு இருக்கலாம்ல. இதுக்கு முன்னாடி நம்ம கோவிலுக்கு புலி வந்திருக்கா? இல்லம்மா. அப்ப ஆத்தாவே புலிய வர வச்சு அவனை வதம் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். என்ன பெரியயா, நம்ம ஒரு சைடு மட்டும் பேசக்கூடாதுல, அதனாலதான் என் மனசுல பட்டத சொன்ன, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சரி, முறைப்படி போலீஸ்க்கும் சொல்லியாச்சு. இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே அவங்களுக்கும் தெரியும். அதனால அடுத்து ஆக வேண்டியதை பத்தி பேசுவோம். ஐயா, கோயில் தர்மகர்த்தா என்ற முறையில உங்களுக்கும் நம்ம ஊருக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதனால நடந்த சம்பவத்துக்கு சாந்தி பரிகாரம் என்ன செய்யலான்னு நம்பூதிரி ஐயா கிட்ட கேட்டோம். அவரு இன்னைக்கு கோயிலுக்கு நேரடியா வர்றேன்னு சொல்லியிருக்காரு. ஊர் பெரியவங்களையும் வர சொல்லியிருக்கோம். நீங்களும் வந்துட்டா ஒரு நல்ல முடிவை எடுத்துடலாம். நீங்க செஞ்சது சரிதான். நீங்க முன்ன போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. நாங்க வர எப்படியும் விஷயம் தெரிஞ்சு நந்தினி அங்க வருவாங்க. அவங்க கிட்ட ஆளாளுக்கு பேச வேண்டாம். ஏதாவது கேட்டா ஜமீன் ஐயா கிட்ட பேசிக்கங்கன்னு சொல்லிடுங்க. புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. பெரியய்யா, கரெக்டா சொன்னீங்க. சம்பவம் நம்ம ஊர் கோவில்ல தான் நடந்திருக்கு. உடனே நந்தினி மேடம் நம்மளதான் சந்தேகப்படுவாங்க. அவங்க கண்டிப்பா கோவிலுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா பெரியப்பா, ஆனா நந்தினி மேடம் வந்தா தப்பா எடுத்துக்காதீங்க. அவங்க அவங்களோட டியூட்டியை செய்யறாங்க, அவ்வளவுதான். சரி சரி, நீங்க கிளம்புங்க, நாங்க வந்துடுறேன். சரிங்க ஐயா. அப்ப நாங்க வரோம் ஐயா. ஐயா நாங்க வரங்க ஐயா. போயிட்டு வாங்க. போங்க. என்னங்க இது? சிங்கம் முதல்ல புலின்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மிருகம் வந்து கொல்லுது. நம்மள சுத்தி என்னங்க நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. இத பத்தி ஹால்ல வச்சுதான் பேசணுமா? நான் முதல்ல கோயிலுக்கு போயிட்டு வரேன், வந்து மத்தத பேசிக்கலாம். டேய் அர்ஜுன், அப்பா நீ போய் கார் ரெடி பண்ணு. சரி ஜனா, நீ போய் ரெடி ஆகும். சரிண்ணா. பாஸ்கர் இறந்ததை பத்தி சொன்னவங்க ஏன் நம்ம கோவில்ல புலி அடிச்சு செத்தான்றத சொல்லாம விட்டாங்க? ஒரே குழப்பமா இருக்கே. அவங்களுக்கே ஃபோன் பண்ணி கேட்டுடலாமா? அதுதான் சரி. சொல்லுங்க அசோக். நானே உங்களுக்கு கால் பண்ணணும்னு இருந்தேன். நேத்து நான் இருந்த மனநிலையில என்னால முழுசா பேச முடியல. அதனாலதான் பாஸ்கர் இறந்த விஷயத்த மட்டும் சொல்லிட்டு நான் போனை வச்சிட்டேன்.
பாஸ்கர் இறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் என்னோட ஹையர் அபிஷியல்ஸ்ல இருந்து மீடியா வரைக்கும் பதில் சொல்லவே முடியல. பாஸ்கர் எப்படியாவது காப்பாத்திடணும்னு முயற்சி பண்ணதுக்கு எனக்கு கிடைச்ச பலன் இது. சாரி மேடம், ஆனா பாஸ்கரோட நீங்க எங்க வீட்லயே இருந்திருக்கலாம். அவன் உயிருக்கு ஆபத்து உங்க வீட்ல உள்ளவங்களால தானான்னு நான் சந்தேகப்பட்டேன். அவங்கள டைவர்ட் பண்றதுக்காக தான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுக்கே தெரியாம அங்க இருந்து வெளியே கூட்டிட்டு போனேன். 7 மணி வரைக்கும் எந்த ஆபத்தும் வராம அவனை காப்பாத்திட்டா அதுக்கப்புறம் சேஃப் ஆயிடலான்னு நினைச்சேன். ஆனா எல்லாமே என் கையை மீறி போயிடுச்சு. மேடம், எங்களுக்கு சொந்தமான கௌரியம்மன் கோவில்ல இருந்து ஊர் பொதுமக்கள் அப்புறம் தர்மகர்த்தாலாம் வந்திருந்தாங்க. இன்னைக்கு காலையில குருக்கள் கோயிலுக்கு வந்தப்ப மண்டபத்துல இருந்த அம்மன் சிலை மேல மனுஷ ரத்தம் தெரிச்சிருந்ததாவும், அது விஷயமா அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ இறந்து போனவன் பேரு பாஸ்கர்னும் அவனை புலி அடிச்சு கொன்னதாவும் நீங்க சொன்னதா சொன்னாங்க. ஆனா நேத்து நீங்க எனக்கு ஃபோன் பண்ணும்போது பாஸ்கர் எங்க இறந்தான், எப்படி இறந்தான்னு நீங்க எதுவுமே சொல்லலையே. இந்த குருக்கள் சொன்ன விஷயத்த கிளாரிஃபை பண்ணதான் உடனே உங்களுக்கு கால் பண்ணேன். பாஸ்கர் இறந்த கோவில் உங்களுக்கு சொந்தமானதா? ஆமா மேடம். என்ன ஆச்சரியம் பாருங்க அசோக். உங்க வீட்ல இருந்தா அவன் உயிருக்கு ஆபத்து வரலான்னு அங்க இருந்து அவனை வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருந்தேன். ஆனா அவன் உங்களுக்கு சொந்தமான கோவில்லயே கொல்லப்பட்டிருக்கான். மேடம், எனக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியல. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப பிரமிப்பாவும் பயமாவும் இருக்கு. ஆக்சுவலா நேத்து என்னதான் நடந்துச்சு, நீங்க ஃப்ரீயா இருந்தா கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்றேன் அசோக். நானும் அவனும் ஜீப்ல போயிட்டு இருந்தோம். சரியா 7 மணிக்கு கோயிலுக்குள்ள வச்சு என் கண் முன்னாடியே புலி அவனை அடிச்சு கொன்னுச்சு. என் ஜீப்ல இருந்து அவன் தப்பிச்சு போயிருக்கலாம் வாய்ப்பே இல்ல. அவனுக்கு ஹேண்ட்கஃப் போட்டிருந்தேன். அதோட அவன் என் கஸ்டடியில இருக்கிறது தான் நல்லதுன்னு அவனுக்கு அட்வைஸ் பண்ணிருந்தேன். அப்போ அவனை தப்பிச்சு ஓட வச்சது யாரு, அவனை கொல்ல புலிய ஏவி விட்டது யாரு, அக்யூரேட்டா 7 மணிக்கு அவன் எப்படி கொல்லப்பட்டான், இந்த கொலைகளுக்கெல்லாம் என்ன காரணம், எல்லாமே மர்மமா இருக்கு அசோக். பாஸ்கரை காப்பாத்திருந்தா அவன் யாருக்காக வேலை செஞ்சான், அவங்க என்ன கிரைம் பண்ணாங்க, அவங்களை தூண்டி விட்டது யாரு, இப்படி எல்லாத்துக்குமான பதில கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா பாஸ்கர் இஸ் நோ மோர். இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் கொல்லப்பட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் விசாரணைய முதல்ல இருந்து ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. நீங்க சொல்றத கேட்கும்போது மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு மேடம். 2 கொலையும் முடிஞ்சதும் ஆரம்பம் தொடரும்னு எழுதின மாதிரி இந்த தடவை கார் கண்ணாடியில ஏதோ எழுதியிருந்ததா சொன்னீங்களே, அதுல அப்படி என்ன எழுதியிருந்தது? அது என்ன மொழின்னே என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அதை நான் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். ஓகே மேடம், நீங்க ரொம்ப போராடினீங்க, ஆனா அதுக்கான பலன் கிடைக்காம போயிடுச்சு. உங்களை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் உங்களுக்கு துர்கா மேல இருக்கிற சந்தேகம் விலகிடுச்சுன்னு நம்புறேன். என்ன சொல்றீங்க அசோக்? ஆமா மேடம், பாஸ்கரை புலி அடிச்சு கொண்டதை நீங்க நேர்லயே பார்த்திருக்கீங்க. அதனால இனி துர்காவை நீங்க குற்றவாளியே பார்க்க மாட்டீங்க, சரிதானே? அப்படி இல்ல அசோக். துர்கா மேல இப்பதான் எனக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. என்ன மேடம் சொல்றீங்க? பாஸ்கரை உங்க வீட்ல அந்த ரூம்குள்ளேயே பூட்டி வச்சிருந்தாலும் புலி சிங்கத்துக்கு பதிலா பாம்போ பூரானோ தேலோ கடிச்சு கூட அவ செத்துருக்கலாம். மேடம், நீங்க துர்காவை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? அவ எல்லாரையும் போல ஒரு சாதாரண மனுஷிதான். வெளி பார்வைக்கு அவ சாதாரண மனுஷியாதான் இருக்கா. ஆனா உள்ளுக்குள்ள அவளுக்கு வேற ஏதோ ஒரு பவர் இருக்கு. அனிமல்ஸை ஏவி விடுற அளவுக்கு அவளுக்கு பவர் இருக்குமோன்னு எனக்கு தோணுது அசோக். சந்தேகப்பட்டு உங்களால ஒரு டிசிஷனுக்கு வர முடியல. அதிகமா கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோன்னு நினைக்கிறேன். கடைசியில நீங்களே நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ற அளவுக்கு வந்தாச்சுல்ல?
கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க, நான் சொன்னதெல்லாம் உண்மைன்னு உங்களுக்கே புரியும். 4 பேர்ல 3 பேர் இறந்துட்டாங்க. இன்னும் சாண்டி ஒருத்த மட்டும்தான் இருக்கான். அவனையாவது இந்த மர்ம சாவுல இருந்து காப்பாத்தி முழுசா என்கொயரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பதான் இது எல்லாத்துக்கும் ஒரு விட கிடைக்கும். அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் சரின்னு நீங்களே ஒத்துப்பீங்க. நான் வச்சிடறேன் அசோக். சரிங்க மேடம். இருங்க ஒரு நிமிஷம். சாமி, எங்கேயும் நடக்காத ஒரு அதிசயம் நடந்திருக்கு. இது போல ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமான்னு தெரியல. அவனோட தலைவிதி புலியடிச்சு சாகணுங்கிறதும் அம்மனுடைய திருவடியில நடக்கணுங்கிறதும் எழுதியிருக்கும் போல. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பாவிய தன்னோட இடத்துக்கு வர வச்சு வதம் பண்ணது போல இருக்கு. அந்த பாவியோட ரத்தம் அம்மன் மேல தெரிச்சிருக்கு. அதான் ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. சாமி, இந்த ஊர் ஜனங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு தெரியல. ஆனா ஒரு பாவம் நடந்திருக்கு, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு மட்டும் தெரியுது. அதுக்கு நீங்க தான் ஒரு வழி சொல்லணும். இந்த ஊர் மக்களுக்கு எந்த ஒரு கேடு வந்துடாம நீங்க தான் சாமி தடுக்கணும். சாமி, அடிக்கடி வெளியூர் வெளிநாடுன்னு போறவங்க ஒரு விசேஷத்துக்கு அழைக்கணும்னு நினைச்சாலே சாமியோட தேதி கிடைக்காது. இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது எங்க நல்ல நேரம்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எல்லாமே பகவதி அம்மனுடைய உத்தரவுப்படிதான் நடக்குது. நான் இங்க இருக்கணுங்கிறது அவளோட உத்தரவு. ஒரு விதத்துல நான் இங்க இருக்கிறதுக்கு ஜமீன் ஐயாவும் ஒரு காரணம். அவங்க என்னத்தான் வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க. ஐயா வீட்டுக்கு வந்து வேலை முடிஞ்சதும் நான் இங்க இருந்து போக அம்மனுடைய உத்தரவு கிடைக்கல. அதுக்கான காரணம் இப்பதான் எனக்கு புரியுது. சாமி, அம்மனோட கோபத்தை குறைச்சி அவ மனசை குளிர்விக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு சாமி. எதுவும் என் கையில இல்ல. இன்னைக்கு கௌரி அம்மன் திருவடி முன்னாடி நிக்கிறோம். அவ கொடுக்கிற உத்தரவு படி எல்லாமே நல்லபடியா நடக்கும். அதனால பிரசன்னம் போட்டு பார்த்து அம்மனுடைய உத்தரவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாமி, பிரசன்னம் போறதுக்கு முன்னாடி கோவிலோட அறங்காவலரும் வந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஜமீன் ஐயா தானே? வரட்டும் வரட்டும். வாங்க அங்க போலாம். நல்லது செய்ய எனக்கு வழிகாட்டு. எனக்கான பதில சொல்லு. வணக்கம் ஜமீன் ஐயா. வணக்கம் ஜமீன் ஐயா. இந்த ஆளுக்கு ஏதோ வானத்திலிருந்து குதிச்சு வந்ததா நினப்பு. உங்களோட முன்னோர்கள் உருவாக்கிய கோயில், தலைமுறை தலைமுறையா கோவிலோட அறங்காவலரா இருந்து அம்மனுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் நடக்காத சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. நம்பூதிரி ஐயாவும் வந்திருக்காங்க. நீங்க ஐயா கிட்ட பேசி நம்ம கோயிலுக்கு உண்டாயிருக்கிற தோஷத்தை போக்கணும். அவடைய ஐயா, பிரசன்னம் பாத்துடலாமா? பாத்துடலாம் சாமி. உட்காருங்க.
உட்காரு. நீங்களும் உட்காருங்க. பகவதி, கௌரி அம்மா, நீ சொல்றதெல்லாம் நிஜமா? உன் சன்னதியில இப்படி ஒரு காரியம் நடந்திருக்கா? என்னால நம்ப முடியல. இதை இவங்க கிட்ட சொன்னா பயத்துல மயங்கி விழுந்துருவாங்க. இதை எப்படி நான் சபையில சொல்லுவேன்? உன் சன்னதியில உனக்கே இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கே. எது உண்மையோ அதை இப்ப சொல்ல போறதில்ல. பல நன்மைகளை மனசுல வச்சு பிரசன்னம் போட்டு பார்த்ததுல எனக்கு எது தெரிய வந்துச்சோ அதை சொல்லாம வேற ஒன்ன மாத்தி சொல்ல போறேன். பிரசன்னம் போட்டு பார்த்ததுல என்ன தெரிய வந்துச்சுன்னா, அம்மன் காலடியில கொலை நடந்ததாலேயோ அம்மன் மேல மனுஷ ரத்தம் தெரிச்சதுனாலேயோ சாமிக்கு பெருசா எந்த கோபமும் இல்ல. அதனால ஊருக்கு எந்த பெரிய ஆபத்தும் வந்துராது. கெட்டதுலயும் ஒரு நல்லதுங்கிற மாதிரி கொலை நடக்கிறப்போ சாமி சிலை மூலஸ்தானத்துல இல்ல. கோவில் கும்பாபிஷேக திருப்பணி நடக்கிறதுனால சிலைய வேற இடத்துல மாத்தி வச்சிருக்கோம். அதனால சில சக்தியற்றதா போயிடும்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இப்போதைக்கு அது வெறும் சிலை தான். அது மேல ரத்தம் தெரிச்சதுனால எந்த கவலையும் வேண்டாம். ஊருக்கு எந்த ஆபத்தும் வராது. ஆனா அதே சமயம் அம்மன் சன்னதியில மனுஷ ரத்தம் தெரிச்சத சாதாரணமா விட முடியாது. அந்த கலங்கத்தை போக்க பரிகாரம் கண்டிப்பா பண்ணியே ஆகணும்.